ஜெயித்தது யாரு? விஜயபிரபாரன். அவருக்கும் இவருக்கும் எவ்வளோ வாக்கு? 4590. அவ்வளோதான். 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவுதான். என்னமோ லீடிங்ல ஜெயிச்சு பயங்கரமா ஜெயிச்ச மாதிரி எல்லாம் வந்து அந்த பையன் இப்பதான் அரசியலுக்கு வந்தான். அவனையே அவன் பேச அவன் சிரிப்பா இருக்கும் கேம்பெயின். அதை கூட முறியடிச்சு உங்களால வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியல. அனைவருக்கும் அது காலை வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பா அத்தா பேர் தெரியாதவன், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேயை மட்டுமே பச்சையாக சொல்லப்போனால் வேறு வழியில் பண்ணி அதுபடி சம்பாதிச்சு வாயில் போட்டுக்கொள்ளும் ஒரு நாய்க்கு இந்த பதிவு. அதாவது இவன் கூட ஒரு 3 நாய் தெரியும். அந்த நாயை காணும். இந்த ஒரு நாய் மட்டும் இப்போ கழட்டிட்டு தனியாக வந்து ஒரு பேட்டிங்கிற பேரில் ஒரு கேம்பெயின் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான். யாரான்னு கேட்டிங்கன்னா, மாணிக் தாகூர், விருதுநகர் காங்கிரஸ்காரர் பற்றி அவரையும் இளைய கேப்டனையும் கம்பேர் பண்ணி இந்த நாய் ஒரு வீடியோ ஒன்று போடுது. இந்த நாய் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ஓட்டில் மாணிக் தாகூர் தோத்தார் அப்படின்னு கேட்குறான். 3000 ஓட்டில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த நாய் சொல்கிறான், அவனே சின்ன பையன், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏன்டா நாயை, அவரோட வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? ஏன்டா யூடியூப்பில் பிச்சை எடுத்து பொறுக்கி திங்கிற நாயினி அவரை போய் அவன் இவன்னு பேசுகிற. ஏண்டா ஒரு மக்கள் பிரதிநிதியாக நின்று எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அவர் அங்கே இது பண்ணியிருக்காரு தெரியுமா உனக்கு? உண்மையிலே அவர் தாண்டா வெற்றி பெற்றார். இருந்தாலும் மேட்ரை கோர்ட்டில் இருக்கிறனால, நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறனால அந்த மேட்ரை நான் இந்த பப்ளிக்கில் பேசக்கூடாது, புரியுதா? டிஎம்கேட்க பொறுக்கி திங்கிற நாயினி, உள்ள குடும்பத்தையே கூட்டி கொடுத்திங்கிற நாயினி, நீ போய் அவன் இவன்னு எங்கள் இளைய கேப்டனை பற்றி தப்பாக பேசுகிற. ஏண்டா உனக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், நீ உண்மையிலே உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியா இல்லை வேறு எதையாவது பண்ணி சாப்பிட்றியாடா? நீ என்ன புடைக்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்தவனை கிண்டல் அடித்து, அடுத்தவனை காப்பி பண்ணி, அடுத்தவன் மாதிரி இமிடேட் பண்ணி, இந்த பொழப்பை தான் நீ பொழைச்சி திங்கிற, தெரியுதா? இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தேரெடுத்துற 4 பேரை வச்சு அழகாக தொழில் பண்ணி 10க்கு 10க்கு ரூமை போட்டு நீ சம்பாதிச்சுட்டு போகலாம். ஏன்னா அந்த தொழில் தான் உனக்கு சரியாக இருக்கும். நீ உண்மையிலே நீ புரோக்கர் தொழில் பார்க்க தான் லாயக்க தவிர மற்றபடி அரசியல் விமர்சனம் பண்ணலாம் உனக்கெல்லாம் தகுதி மயிரே கிடையாது, புரியுதா இல்லையா? அதுவும் யாரை பற்றி நீ பேசுகிற? ஏண்டா இந்த வயசில் எலெக்ஷனில் நின்று பெருவாரியான வாக்குகள் வாங்கியிருக்காரா, புரியுதா இல்லையா? அவர் நீ சொல்கிற மாதிரி நீ சொம்படிக்கிற பற்றியா ஒரு கழகம்? அந்த மாதிரி கொள்ளை அடித்து, அடுத்தவன் சொத்தை திருடி, அடுத்தவன் பாக்கெட்டில் கை வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்ந்த குடும்பம் இல்லைடா அது, புரியுதா இல்லையா? அந்த வம்சத்தில் அது பிறக்கவும் இல்லைடா. அந்த வம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்த பிறகும் இன்னும் சோறு போட்டுட்ருக்காங்க பற்றியா? 100 பேர் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கடா, புரியுதா? அந்த குடும்பத்தை பையனை பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, புரியுதா இல்லையா? உன்ன மாதிரி யூடியூப்பில் பண்ணி பல பேரை சப்பி ஒரு பொழப்பு நடத்துகிற, புரியுது இல்லையா? பச்சையாக நல்லா அப்படிலாம் பேச மாட்டேன், எப்போவுமே வீடியோவில் அதை மேலே பேச மாட்டேன், புரியுதா இல்லையா? கீழ்த்தரமானு ஒன்று வார்த்தையினால் பேசணும். சோஷியல் மீடியாவை போச்சு. இன்னொன்று நான் படித்த படிப்புன்னு ஒன்று இருக்குது, எனக்குன்னு ஒரு வார்த்தை இது இருக்குது. அதை நான் வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால உன்ட்ட வீடியோவில் அப்படி பேசுகிறேன். ஆனால் உன்ட்ட நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், பச்சையாக அவனை கேட்பேன், நீ என்ன தொழில் பண்ணுற, முதல்ல நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன படிச்சிருக்க, முதல்ல உன் குடும்பத்தோட வருமானம் என்ன, அதெல்லாம் முதல்ல சொல்லி பார்க்கலாம். ஏண்டா வியூவர்ஸ் போடுற லைக்கில் பிச்சை எடுத்து திங்கிற நாய், பிச்சைக்கார நாய் நீ, அவரை போய் அவன் வாங்குற. அவனை பார்த்தா சிரிப்பார். ஏன்னா உன் முகரே பார்த்தா தானே சிரிப்பார். நீ பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா, இந்த ஒரு வீடியோ பார்த்தேன், விஜய் துண்டை எல்லாம் போட்டு தலைவரேன்னு ஓடுற மாதிரி, அந்த பிச்சை பொழைச்சி தான் நீ உனக்கு சோறு திங்கிற, புரியுதா இல்லையா? அடுத்தவனை இமிடேட் பண்ணி, ஏன்னா விஜய் கட்சியை போய் பேசினேன், அவன் செருப்பால் அடித்து விரட்டி விட்டாங்க. அதுக்கடுத்து நான் தமிழரை பேசினேன், அவன் அடித்து வாங்கியெல்லாம் ஒன்று அடித்து வரட்டி விட்டான். கொஞ்ச நாள் கை முறிஞ்சு கூட எங்கேயோ போய் படுத்துருந்த, எவன்கிட்ட போய் குலைச்சிட்டு வந்ததில்ல, அவன் கையை முறிச்சு விட்டானுங்க. ஏண்டா பிச்சை எடுத்துங்கிற உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா, ஏண்டா காலங்காலமாக சோறு போட்டு மக்களையும் பார்த்து, மக்கள் பிரச்சனையும் பார்த்து, அவங்க பார்த்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ திமிருடா இருக்கும். ஏண்டா வெட்டு நாய்,
நீ ஏன் உட்காந்து அவன் பேசும்போது அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும்லடா உனக்கு. நீ அந்த குடும்பத்தில் பேசுகிறோட உனக்கு தகுதி மயிலே கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது. ஏன் நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் உன்ன மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு பிச்சை எடுத்து லைக்ஸில் வர சாப்பாடில் சாப்பிட்ற ஆள் கிடையாது நாங்கள். புரியுதா இல்லையா? ஏன்னா ஒரு மைக்கும் ஒரு 3க்கு 3 ரூமும் கிடச்சிட்டா நீ என்ன வேணாலும் பேசுவ, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்குன்னு அர்த்தமாடா. முதல்ல பதிவு போட்டதுக்கே உனக்கு பல டைம் ஃபோன் அடித்தோம், நீங்களாம் ஃபோன் எடுக்கலை. புரியுதா இல்லையா? முதல்ல ஒரு விஷயத்துக்கே ஃபோன் அடித்தது என்ன வாய்ஸை விடலாம் மொபைலையோடு வச்சுக்க தம்பி. நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வெளியில் பேசிட்டு தெரியாத. யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் தெரிஞ்சு பேசு. அவர் ஓட்டு சதவீதம் வாக்கு சதவீதத்தெல்லாம் பற்றி பேச உனக்கு தகுதியே கிடையாது. ஏண்டா அவர் கால் நகத்துக்கு சமமாவிய நீ. அவரோட வருமானம் என்னன்னு தெரியுமா? அவரோட மரியாதை என்னன்னு தெரியுமாடா? அவர் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாதுடா. ஆனால் நீ போய் நின்று ஒரு 10 பேர் ஓம் பின்ன நிற்கிறாடா பாரு. ஆனால் அவர் வந்து நின்னார்னா அவர் பக்கத்தில் என்ன கூட்டம் நிற்கிதுங்கிறத முதல்ல பாடுறான். நாயை காசு கொடுத்து கூட்டம் இல்லைடா. அவர் வராருனாலே எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கங்கிறத முதல்ல போய் பாடுறா. நேற்று ஒன்றும் வேணாடா, நேற்று விழுப்புரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுடா. அண்ணன் எல்வி அவர்கள் தலைமையில் வந்தாடுறா. போய் இப்போ அந்த வீடியோ எடுத்து பாடுறா. பிச்சைக்கார நாயை நீ எல்லாம் அவரை போய் வாடா போடான்னு பேசுகிறோன்னு தரங்கட்டப்பட்டு செருப்பு பிஞ்சு 2 மணி அவரை பற்றி வாடா போடான்னு பேசணும்னு வச்சுக்க, நேருக்கு நேரம் அந்த ஒன்று செருப்பால் அடிப்பேன். புரியுதா இல்லையா? இது ஒரு கண்டன பதிவாகவே நீ எடுத்துக்க. உன் ஆனால் என்றைக்கு நேரில் பார்க்குறேன்னா அன்றைக்கி சில கேள்விகள் உன்ட்ட கேட்பேன்டா, சட்டப்பூர்வமாக கேட்பேன். புரியுதா இல்லையா? இல்லீகலெல்லாம் உன்னை மிரட்டவோ இது பண்ணவோ அந்த வீடியோ வச்சு நீ அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு நினைக்காத. சட்டப்பூர்வமாக உன்ட்ட பேசிகிட்டு இருக்க. நீ ஒரு சமுதாயத்தில் பெருமதிப்பிற்கக்கூடிய நபரை வந்து நீ வாடா போடான்னு பேசுனதுனால இந்த தரங்கட்ட பதிவை உனக்கு நான் போடுறேன். புரியுதா இல்லையா? கண்ணா அப்படின்னு அவங்கள விமர்சிக்கிறது, இவங்களை விமர்சிக்கிறது. நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவங்களாம் அப்படி பண்ண மாட்டேன்டா. உனக்கு ஒரு அப்பனா பல அப்பனாடா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இதே மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஒருத்தனை வச்சு கேம்பேர் பண்ணி அதை வச்சு சோத்தை தின்னு அவனை கேலி பண்ணி இவன் கேலி பண்ணி வயிறை வளர்க்கணும்னு வளர்க்க மாட்டான். நீ இதே புழப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பியா இல்லை வேறு எந்த குடும்பத்தில் பிறந்திருப்பேன்னு தெரியல. உன்னை வளர்த்து விட்ட அப்பா தலையும் சொல்லணும். இப்படிப்பட்ட பிள்ளையை வளர்த்து விட்டுட்டு இப்படிப்பட்ட சோத்தை திங்கிறாங்க பார்த்தீங்களா, அவனை சொல்லணும். முதல்ல ஒழுக்கத்தை முதல்ல கடைப்பிடிங்கடா. அப்போ இதெல்லாம் வீடியோ போட்டு பேசுகிறதெல்லாம் வேறு. புரியுதா இல்லையா? வீடியோ போடுங்க, நல்ல விஷயத்துக்கு வீடியோ போடுங்க. எவ்வளோ நல்ல கெட்ட விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டில், அதுக்கெல்லாம் என்றைக்கா நீ வீடியோ போட்டிருக்கியா? நீ சொம்பு தூக்கி சம்பாதிக்கிற நாய் உனக்கே இப்படி இருக்குன்னா, சொம்பு தூக்கி குண்டி கழுவி விட்டு பிழைக்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, நாங்கள் மதிக்கிற தலைவர் நீங்கள் பேசுவேன் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இனிமேல் அடுத்த வீடியோ பண்ணால் இதை விட கேவலமான பேச்சு தான் உனக்கு பேசி அனுப்புவோம். சரியா? இத்தோடு நீ நிறுத்திக்கிறது, இது ஒரு எச்சரிக்கை பதிவாக நீ எடுத்துக்கிறது. சரியா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.